வணக்கம். முன் செய்திகளுக்காக முத்தமிழ்ச்செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் செப்டம்பர் 23ஆம் தேதி புதுவையில் நடைபெற இருப்பதாக நல அமைச்சர் ராஜவேலு தகவல். கோவில்களில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. விரதம் இருந்து வரும் பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுவையில் வியாபாரிகளுக்கு மீண்டும் மிரட்டல். அடகு கடைக்காரர் கொலை கொள்ளை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வணிகர் கூட்டமைப்பு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வருகிற 23ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான வேலை வாய்ப்பிற்கு மத்திய அரசு ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கான ஆலோசனை மற்றும் வழிகாட்டு மையம் மற்றும் புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை இணைந்து சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. மற்றும் சுயதொழில் செய்வதற்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டு விருப்பமுள்ள நபருக்கு புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகம் மூலமாக கடன் உதவி பெற விண்ணப்பம் மனு விநியோகம் செய்யப்பட உள்ளது. பாரத பிரதமர் அறிவுறுத்தலின்படியும் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனையின்படியும் தீன் தயாள் உபாத்யாய பிறந்த தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான வேலை வாய்ப்பிற்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமை மத்திய அரசு ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கான ஆலோசனை மற்றும் வழிகாட்டு மையம் மற்றும் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலை வாய்ப்பகம் இணைந்து தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான வேலை வாய்ப்பு முகாம் வருகிற 23ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுவை வழுதாவூர் ரோட்டில் அமைந்துள்ள ஏகே லட்சுமி மஹாலில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல 20 முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தகுதியான நபர்களை தேர்வு செய்யப்பட உள்ளது. இந்நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு மேற்கண்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்துள்ள 18 வயது முதல் 30 வயது நிரம்பிய 10ஆம் வகுப்பு அதற்கு மேல் படித்த மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர் மற்றும் மன வளர்ச்சி குன்றியோர் தவிர மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவரை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இந்நேர்காணலில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவரவர் தகுதி, அனுபவம் மற்றும் வேலைக்கேற்றாற்போல் மாத ஊதியம் வழங்கப்படும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்வதற்கு தகுந்த ஆலோசனைகள் சிறப்பு நிபுணர்கள் மூலமாக வழங்கப்பட்டு விருப்பமுள்ள நபருக்கு புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகம் கடன் உதவி பெற விண்ணப்ப மனு விநியோகம் செய்யப்பட உள்ளது என அமைச்சர் ராஜவேலு கூறியுள்ளார். புதுச்சேரியும் மற்றும் தமிழக பகுதியிலிருந்து பல முன்னணி நிறுவனங்கள் இந்த முகாமை கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு முன்வந்த அடிப்படையில் இந்த முகாம் நடைபெற இருக்கின்றது. தேர்வு செய்யப்படுகின்ற வேலைவாய்ப்பு தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு, அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சம்பள விகிதத்தை நிர்ணயிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த முகாமில் பார்வையற்றவர்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இடம்பெற மாட்டார்கள். மற்ற வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, அவர்கள் சுயதொழில் செய்வதற்கும் நம்முடைய புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக NHFDC என்ற கடன் மூலம் அவர்களுக்கு சுயதொழில் செய்வதற்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. புதுவையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புரட்டாசி மாதம் துவங்கியதும் இந்துக்களில் பலர் மாமிச உணவினை தவிர்த்து விரதங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி கோவில்களில் சென்று பக்தி பாசுரங்களை பாடி கடவுளை துதிப்பதை ஆண்டுதோறும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டிற்கான புரட்டாசி மாதம் கடந்த 17ஆம் தேதி துவங்கியதை தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்றைய தினம் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் விரதம் இருந்து வரும் வயதானவர்களை விட இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிகமாக கலந்து கொண்டனர். புரட்டாசி முடியும் வரை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்பதால் அவைகளில் தவறாமல் கலந்து கொள்வோம் என்று இளைய சமுதாயத்தினர் கூறியதில் இருந்து இன்றைய நவீன காலகட்டத்திலும் கடவுள் மீதான பக்தியை உணர முடிகிறது. புதுவையில் சமூக விரோத செயல் மீண்டும் தலை தூக்கி விட்டு இருப்பதாக வணிக கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வணிகர் நல வாரியம் அமைக்க பரிசீலனை செய்யப்படும் என பட்ஜெட் உரையில் முதல்வர் அறிவித்திருப்பது வேதனை அளிக்கிறது என்றும், கடந்த 2007ஆம் ஆண்டில் இருந்தே வணிகர் நல வாரியம் அமைக்கப்படும் என கூறி வந்த நிலையில் தற்போது பரிசீலிக்கப்படும் என்பது வேதனைக்குரியது என்றார். முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தலைமையிலான அரசு அமைத்த முத்தரப்பு கமிட்டி அளித்த சுமை தூக்குவோர் இறக்குவோர் கூலி ஒழுங்குமுறை வரைவு சட்டத்தை மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சிவசங்கரன், ராதிசியாம் படுகொலை செய்யப்பட்டு 100 நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றார். கடந்த ஆண்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கதவடைப்பு போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து அரசின் உறுதியான நடவடிக்கையால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலையில் தற்போது சமூக விரோதிகளின் அட்டகாசம் மிரட்டல்கள் தலையெடுக்க ஆரம்பித்துள்ளது என்றும், இதுபோன்ற மிரட்டலுக்கு பயந்து 45 அடி சாலையில் வியாபாரம் செய்து வந்த குணசேகரன் என்பவர் புதுவையை வீட்டை குடும்பத்துடன் வெளி மாநிலம் சென்று விட்டார் என்றார். காஷ்மீர் வெள்ளத்தாக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட பிரதமரின் நிவாரண நிதிக்கு வியாபாரிகள் உதவிட வேண்டும் என்றும் சிவசங்கரன் கேட்டுக்கொண்டார். உள்துறை அமைச்சகத்திடம் அந்த ஃபைல் தேங்கி இருக்கிறது. ரொம்ப அராஜகமான கூலி, வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது சரி, கடைகளுக்கு வர பொருட்கள் ஏற்றவோ இறக்கவோ எல்லாவற்றையும் நம்ம தலையிட்டு அதிகபட்சமான கூலி கேட்டு வாங்குறதுனால தான் இன்னைக்கு பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் சுமை தூக்குவோர் இறக்குவோர் ஒழுங்குமுறை கூலி நிர்ணய சட்டத்தை இந்த இவ்வாண்டே அச்சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமாய் எங்களது கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களையும் காவல்துறை டிஜிபி அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் மதிப்பை கொடுத்தோம். குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள், பொதுமக்களுடைய நகைகள், அடகு வைக்கப்பட்ட நகைகள், தினசரி மக்கள் கடையில் வந்து பணம் செலுத்துகிறோம், நகையை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். கொடுப்பதற்கு நகையை கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதால் எங்களால் கொடுக்க முடியவில்லை. எங்களுடைய வியாபார பெயரும் அதனால் கெட்டு போய்விடுகிறது. அவங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. அந்த ஏற்கனவே அந்த குடும்பத்தை வந்து தலைவரை வந்து இழந்த அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. மேலும் இதே மாதிரி பப்ளிக்காக வந்து தொந்தரவு கொடுக்கறதுனால தொந்தரவு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வச்ச நகை அவங்க கேட்குறாங்க, கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதுனால எங்களால் கொடுக்க முடியாத சூழல் நாங்கள் இருந்திருந்தோம். அதனால் அரசாங்கம் கூடிய விரைவில் அந்த குற்றவாளிகள் கைது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் 100வது நாள் அமைதி ஊர்வலம் நடத்தி கொடுத்தோம். ஆனால் 100 நாள் அமைதி ஊர்வலம் முடிஞ்சு அடுத்த 100 நாள் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு நேற்று பார்க்குறோம், டிஐஜி வந்து அந்த ஸ்பாட்டில் போயிட்டு விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் குற்றவாளியை நெருங்கிட்டோம், பிடிச்சிடும் தான் சொல்றாங்க தவிர இன்னைய வரைக்கும் ஒரு தெளிவான நடவடிக்கை இது வரைக்கும் என்ன எடுத்திருக்காங்கன்றதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லெவலுக்கு மேல அவங்களால இந்த பணியில தீவிரமா செயல்பட முடியலையோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால புதுச்சேரி அரசு இந்த கொலை விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பாகூர் அருகே உள்ள சேலியமேட்டில் நடைபெற்ற குமாரவேலு சுவாமிகள் குரு பூஜை விழாவில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பாகூர் சேலியமேட்டில் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகள் 1ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வள்ளலார் குருகுலத்தில் அருட்பெரும் ஜோதி அகவல் உணர்ந்துதல் நிகழ்ச்சியுடன் ஆரம்பமானது. பிறகு ராமலிங்கம் அவர்கள் சுத்த சன்மார்க்க கொடியினை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு ஞான சொற்பொழிவு துவங்கியது. கோவிந்தசாமி சாகா கல்வி என்ற தலைப்பிலும், பேராசிரியர் குழந்தை வேலனார் திருப்பருவாவில் வாழ்வியல் நெறிமுறைகள் என்ற தலைப்பிலும், பேராசிரியர் சிவமாதவன் இடைக்கால அருளாளர்கள் என்ற தலைப்பிலும் சொற்பொழிவு நடத்தினர். திருவருள் ஸ்ரீ குமாரவேலு சுவாமிகள் உபதேசித்து அருளிய ஞான நூல் களஞ்சியம் திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியினர் மரக்கன்றுகள் நட்டனர்.
புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி முத்தியால்பேட்டை உட்பட அனைத்து பகுதிகளிலும் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக பிரமுகரும் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணகாந்தம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக விஸ்வேஸ்வரன் எம்எல்ஏ, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ராஜசேகர், தொகுதி தலைவர் பழனிசாமி மற்றும் முன்னாள் மாவட்ட பொருளாளர் தேவதாஸ் சங்கர், மாநில துணைத் தலைவர் அன்பு செல்வம், பரந்தாமன், வணிகம் பிரிவு மாநில தலைவர் துரை கணேசன், மாவட்ட தலைவர் கோபி, மாவட்ட துணைத் தலைவர் மோகன்ராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் மூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அசோக், வெங்கடேசன், உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் கருணாகரன், மாவட்ட செயலாளர் மோகன் கமல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச கடற்கரை துப்புரவு தின விழிப்புணர்வு. புதுவை கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியினை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. குப்பத்தில் கோவில் நுழைவு போராட்டம். தலித் மக்களுடன் களமிறங்க போவதாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செயலாளர் ராமசாமி தகவல். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் அணுகுமுறை பற்றிய கருத்தரங்கு வில்லியனூர் லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் தலைவர் ரகுபதி தலைமை தாங்க, தேசிய தலைவர் தணிக்கைவேல், தேசிய செயலாளர் மங்கலட்சுமி முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக தாகூர் கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன், பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் சுப்பிரமணிய சிவா நகரில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் இயக்கி வைத்தார். வில்லியனூர் கால்நடை மருத்துவமனை எதிரே உள்ள சுப்பிரமணிய சிவா நகரில் 6 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மின்துறை உதவி பொறியாளர் பத்ரிநாதன், துணை பொறியாளர் விட்டல்நாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச கடற்கரை துப்புரவு தினத்தை முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் துப்புரவு பணியை முதல்வர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுவை கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை துப்புரவு தினத்தை முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்வு சனிக்கிழமை நடத்தப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க இதில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தேசிய மாணவர் படை, சாரணர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர், சுய உதவி குழுவினர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவியர் கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் சிலரும் இந்த பணியில் ஆர்வமுடன் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் வருகிற 30ஆம் தேதி தலித் மக்களுடன் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தவிருப்பதாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செயலாளர் ராமசாமி தெரிவித்துள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களி தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் அமைந்திருக்கும் திரௌபதி அம்மன் கோவிலில் தலித் மக்கள் வழிபட அங்குள்ளவர்கள் அனுமதி அளிப்பதில்லை என்றும் 2 மாதங்களுக்கு முன்பாக அக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்ற போது வழிபட வந்த தலித் மக்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றார். இதுபோன்ற கொடுமையை எதிர்த்து வருகிற 30ஆம் தேதி தலித் மக்களுடன் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தவிருப்பதாக தெரிவித்த ராமசாமி, இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன், புதுவை செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கவிருப்பதாக கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே தஞ்சை மண்ணில தோழர் சீனிவாசராவ் அங்க இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களை, குறிப்பாக அடித்தட்டு தலித் மக்களை அணிதிரட்டி அவர்களுடைய எழுச்சியை உருவாக்கி அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக, சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தி தமிழகத்திலே அப்படிப்பட்ட களப்பணியை ஆற்றிய தோழர் செப்டம்பர் 30ஆம் தேதி தான் அவர் மறைந்தார். எனவே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30ஆம் தேதி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தீண்டாமைக்கு எதிராக நேரடி கள நடவடிக்கைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் செயல்படும் பாரதிய ஜனதாவை கண்டித்து பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிறுபான்மையினரை துன்புறுத்துவதை நிறுத்த வேண்டும், மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தும் போக்கினை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரக்பி தலைமை தாங்க புதுவை மாவட்ட தலைவர் அப்துல்லா, விழுப்புரம் மாவட்ட துணைத் தலைவர் ஜூபைர் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாவட்ட தலைவர் அப்துல்லா, அகில இந்திய இமான் கவுன்சில் தலைவர் ஆபிருத்தீன், கடலூர் மாவட்ட தலைவர் நஸ்ருதீன் ஆகியோர் கண்டன உரையாற்ற இதில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை அனைத்து பிரிவு ஊழியர்களின் கோரிக்கையை தீர்க்க வலியுறுத்தி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் சார்பில் தர்ணா போராட்டம் சட்டசபை அருகே நடைபெற்றது. மத்திய கூட்டமைப்பின் தலைவர் மதுரகவி தலைமை தாங்க பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரையாற்றினார். இதில் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் பல்வேறு வடிவங்களில் நெக்லஸ்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது பற்றி அந்நிறுவனத்தின் மேலாளர் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் ராஜா தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலோட புது கலெக்ஷன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலோட இப்போ வெரி 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 லேட்டஸ்ட் கலெக்ஷன், யங் டிசைனர் கலெக்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னிட்டி ஸ்டோன் ப்ளஸ் ரூபி ஸ்டோனோட வருதுங்க. ப்ளஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பீகாக் பேஸ் பண்ணி வர கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்குமே இது யூஸ் பண்ணுற கலெக்ஷனுங்க. எல்லாமே டீனேஜ் கலெக்ஷன்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்குமே வந்து லைக் பண்ணுற கலெக்ஷன் இது எல்லாமே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க கலெக்ஷனுங்க. இது இப்போ நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய கலெக்ஷன் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய கலெக்ஷன் கொடுக்கறதுக்காக. அதனால காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்குங்க. ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் நீங்கள் ஜுவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கிளம்பி வாங்க. காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலுக்கு டேரெக்டாக வாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குங்க. இது வேறு எங்கேயும் கிடைக்காது, நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலோட பாண்டிச்சேரி பிரான்ச்சில் மாத்திரம் தாங்க கிடைக்கும். இது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் ஸ்பெஷல் வந்து இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து உங்களுக்கு பிரேஸ்லெட்டும் வருதுங்க, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து இயரிங்கும் வருது. அதனால் இது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் கூட சொல்லலாம். அதனால் வந்து இப்போது யோசிக்காதீங்க. அதனால் திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகிற லேடிஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பாண்டிச்சேரி பிரான்ச்சுக்கு நேராக கிளம்புவாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இது வந்து நம்ம இப்போ காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் தான் இருக்குது. இன்றைய தங்கம்
வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் செப்டம்பர் 23ஆம் தேதி புதுவையில் நடைபெற இருப்பதாக நல அமைச்சர் ராஜவேலு தகவல். புதுவை பெருமாள் கோவில்களில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. விரதம் இருந்து வரும் பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுவையில் வியாபாரிகளுக்கு மீண்டும் மிரட்டல். அடகு கடைக்காரர் கொலை கொள்ளை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வணிகர் கூட்டமைப்பு கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.